ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கீங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, தேவனுடைய பெரிதான கிருபையில ஒரு வருடம் ஆண்டவர் கிருபையாய் கண்ணின் மணி போல நம்ம ஒவ்வொருவரையும் காத்து நடத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கடைசி ஆராதனைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராகவும் நீங்க வந்திருக்கீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த 12 மாதமும் கர்த்தாவே உம்முடைய கிருபையானது, இந்த தயவானது எங்களோடு இருந்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி. எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரே நீ நடத்தினதுக்காய் நன்றி. இப்பொழுதும் கர்த்தாவே இந்த கடைசி நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. எங்களோடு முகமுகமாய் பேசுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா தடைகளும் எடுத்துப்படும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. அவர் கிருபை இல்லாம இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் நமக்கு கிடையாது. அப்போ அவர் கிருபை இருந்ததுனால இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகளை, எத்தனையோ காரியங்களை தாண்டி வந்திருக்கிறோம். சரியான ஒரு சூழ்நிலையில இல்லைன்னா கூட ஆண்டவர் வசனங்கள் எல்லாம் கொடுத்து தேற்றி நம்மளை ஆசீர்வாதமா இதில் கொண்டு வந்திருந்தார். சரீர பலவீனங்கள், யோசனைகள், பல காரியங்கள் எல்லாமே வித்தியாசமா இருந்தது. ஆனா ஒவ்வொன்றிலும் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நம்மோடு இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு மாத்திரம் அல்ல, அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து உங்களை வழி நடத்தினார். இப்பொழுதும் இன்றைய தினத்துல ஆண்டவர் அடியனிடத்துல பேசின வேத வசனத்தை உங்களிடத்துல கொண்டு வருகிறேன். வாசிக்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, உங்கள் இருதயங்களில் சமாதானம் ஆள கடவுது. ஆண்டவர் இவ்வளவு காலம் நம்மை நடத்திட்டார். ஆண்டவர் இவ்வளவு நாட்கள் அவர் கிருபையா நடத்தினார். நடத்தி வந்த தேவன் இந்த நாளில் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா? பவுல் விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். சமாதானமா இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார், இனியும் அவர் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய பெரிதான கிருபையில நம்மை நடத்தி இருக்கிறார். அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், குடும்பங்களை நடத்தி இருக்கிறார். சோ இந்த நாட்கள்ல நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம வீட்டை நடத்தி இருக்கிறார், அநேக வேலை ஸ்தலத்தில் நடத்தி இருக்கிறார், ஊழியங்களை நடத்தி இருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் நாம் நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆண்டவருக்கு இன்றைய தினத்துல முழு மனதோட முழு ஆத்மாவோட நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம குறித்து அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? நம்மளை ஆசீர்வதிப்பதான். வசனம் சொல்லுகிறது, என்னாகமத்தில் நம்ம 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதித்தது உண்மை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ள இருதயம் உள்ள பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நன்றி எல்லாம் நிறைய பேர் மறந்தாச்சு. எதனா ஒண்ணுன்னா தேங்க்ஸ் சொல்ல கூட இப்பெல்லாம் யாருக்கும் சரியான மனசு வரதில்லை. ஆனா தேவனாகிய கர்த்தருக்கு நாம முழு இருதயத்தோடு நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணு, நன்றி சொல்லுங்க. வசனத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 103:1-2 வசனத்தை நம்ம வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீங்கள் மறக்காதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ காரியங்களை சொல்லியிருக்கிறார். சாட்சி சொல்ல வரலனாலும் பரவாயில்ல. ஆனா இந்த கடைசி நாட்களில் நம்ம இன்னும் 3 நாட்களுக்குள்ளாக புதிய நாளை நாம் காணப்போகிறோம், புதிய ஆண்டை காணப்போகிறோம். ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த நாளெல்லாம் நீ கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்தினீங்க ஆண்டவரே, என்னை நடத்தினீங்க ஆண்டவரே, எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளை காத்து நடத்தினீங்க ஆண்டவரே, தேங்க்யூ ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு மனதார ஆத்துமாவை நோக்கி நன்றி சொல்லுங்க. நீ அவர் செய்த நன்மைகளை நீங்க மறக்காதீங்க. ஏராளமான நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு மனிதர்கள் நன்மைகளை மறந்துட்டு ஈஸியா கடந்து போயிடுறாங்க. கர்த்தர் என்ன செய்யறாரு அதை வாயை திறந்து சொல்ல கூட இன்னைக்கு யாரும் ரெடியா இல்ல. ஆனா அந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நன்மையானவைகளை நாம் செய்திருக்கிறோம். இந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன். சாமுவேல் சவுலை பார்த்து ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் மகத்துவமான
காரியங்களை நம்ம மத்தியில செய்திருக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பாருங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மகத்தான காரியம் 2024 நம்ம முடிக்கிறதுக்கு இந்த தருணத்துல திரும்பி பாருங்க. அவர் உங்களிடத்துல மகத்தான காரியத்தை செய்தார். அந்த காரியம் ஒருவேளை நடக்கலன்னா எத்தனையோ சூழ்நிலையில நம்ம வெக்கப்பட்டு போயிருக்கலாம், பலவீனம் அடைஞ்சிருக்கலாம், இல்லைன்னா நம்ம தலை தூக்க முடியாத அளவுக்கெல்லாம் சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் ஆபத்துல காப்பாற்றி வெக்கப்படாதபடிக்கு பத்திரப்படுத்தி உங்களை சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். பாருங்க, நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில நீங்கள் இப்பொழுது இருந்தாலும் சரி, எடுத்துக்கோங்க. அடுத்த 3 நாளுக்குள்ள புது ஆண்டை காணப்போகிறோம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஆண்டவரே எங்களுக்கு இதை தாங்க ஆண்டவர், அதை தாங்க ஆண்டவரேட்டு தேவைகளுக்காக நிறைய ஜோம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட போராடி ஜோம் பண்ணியிருக்கோம், உபவாசம் வச்சு ஜோம் பண்ணியிருக்கிறோம், சில விதமான நன்மைக்காக ஜோம் பண்ணியிருப்போம். ஆனா இப்பொழுது நீங்க என்ன ஜோம் பண்ண தெரியுமா? இந்த காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஓய்வு நாளில் நீங்கள் தேவனை நோக்கி நன்றி சொன்னா மாத்திரம் போதும். என் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து புதிய ஆண்டில புதிய காரியங்களை காண செய்வார். ஆமென். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். பாருங்க, மரியாளை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். யோவான் 12 நம்ம 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் லூக்கா 7:47 எல்லாம் வாசிச்சோம்னா, அந்த அம்மா தேவன் கிட்ட ஒரு தைலத்தை கொண்டு வந்து அவருக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அவருக்கு அர்ப்பணிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு தேவை ஒரு அன்பு. ஆண்டவரே உங்க அன்பை கொடுங்க, உங்களுடைய காரியத்தை கொடுங்க, உங்க கையில இருந்து ஆசீர்வாதத்தை கொடுங்க, அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அந்த அம்மா. ஆனா இல்ல, அந்த அம்மா என்ன திரும்ப பண்ணாங்க? கொண்டு வந்த தைலத்தை அவருக்கு அர்ப்பணித்தாங்க, கண்ணீரனால் அர்ப்பணித்தாங்க, கொடுக்க வந்தாங்க. ஹல்லேலூயா. அது மகத்துவமானது. அவர் செய்தது, அந்த ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுவார், அவள் செய்தது இன்று முதல் நினைக்கப்படும் எல்லா இடங்களிலும். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் பேசுறேன்னா அப்போ அவள் கொடுத்தது கர்த்தர் பார்க்கிறார். என்ன கொடுக்கிறோம் ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்க நன்றி மாத்திரம் செலுத்துங்களேன். என் தேவன், ஆண்டவரே என்னை ஜீவனோடு வச்சிருக்கீங்க, ஆண்டவரே என்னை பத்திரமா வச்சிருக்கீங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற நன்றியை நான் உங்க கையில கொடுக்குற ஆண்டவரே. நீங்க கடந்து வந்து பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு நன்றி சொல்ல முடியல, அதை பண்ண முடியல அப்படின்லாம் சில சாக்கு போக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஒரு 3 நாள் தனித்து காலையில எழுந்ததுமே ஆண்டவரை நோக்கி நன்றி ஏறிடுங்க. நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எதிர்பார்ப்பை நம்ம வீணடிக்க கூடாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். லூக்கால நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16ஆம் வசனம் தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் என்றால், 10 குஷ்டரோகிகள் பலவீனப்பட்டவர்களாய் இயேசு கிட்ட வருகிறார்கள். இயேசுவானவர் அவர்களுக்கு பூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். 10 பேரும் சுகம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். போய் ஆசாரிய இடத்துல உங்களை காண்பித்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். போனவங்க தான் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 15ஆம் வசனம் வாசிங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. போனது 10 பேர் போனாங்க, திரும்பி வந்தது ஒருத்தன் தான் திரும்பி வந்தான். 9 பேர் திரும்பி வரல. அப்போது இந்த இன்சிடென்ட் ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு இருக்கலாம். சரி, ஓகேப்பா, வெரி குட், நீயாவது திரும்பி வந்தியே, நல்லது போ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இயேசு கிறிஸ்து இல்ல. அதுக்கு அடுத்து அவர் சொல்லுகிறார். வாசிப்போம் தொடர்ந்து. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த திரும்பி வந்த பிள்ளையை பார்த்து கேட்கிறார், எங்க மத்தவங்க, உன் கூட சுகம் பெற்றுக்கொண்டவங்க எங்க? 9 பேர் எங்க போனாங்க? கேட்டுட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ ஒருத்தனாவது வந்தியேன்னு கர்த்தர் நேரமா சொல்றாரு. நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க திரும்பி ரிட்டர்ன் வந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவரை நோக்கி தேங்க்ஸ் சொல்ல வந்தீங்க. ஆண்டவரே, நான் இதுக்கு ஜெபம் பண்ணேன், இதெல்லாம் செஞ்சீங்க, என்னால் சாட்சி சொல்ல முடியல, ஆண்டவரே என்னை மன்னி சொல்லி மறுபடியும் நீங்கள் திரும்பி வரும்போது ஆண்டவராகிய கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களை ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருபோதும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். ஆமென். ஆண்டவர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாரு, என் பிள்ளைங்க திரும்பி வருவார்கள், இந்த கடைசி நாட்களை நன்றியோடு காத்திருப்பார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நீங்கள் அறிந்தவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. தொடர்ந்து 3 நாள் எல்லாவற்றையும் எழுதி வச்சு பாருங்க. நீங்க வேணா ஆண்டவர் உங்களுக்கு செய்ததும்
ஆண்டவர் செய்யாதது கூட நீங்க எழுதி வைத்து பாருங்க, செய்தது அதிகமா இருக்கும். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தி சபையை ஆசீர்வதித்து இம்மட்டும் கர்த்தர் காத்தார். இனியும் நம்மை தொடர்ந்து 2025 கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆமென். அந்த மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவரே இந்த ஆண்டு நீர் பத்திரமாய் இவர்களை எல்லாம் காத்து கொண்டதுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா பொல்லாப்புக்கும் மாயைக்கும் எல்லா பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் விலக்கி ஆண்டவரை நீர் விடுதலையாக்கி காத்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய தெய்வீக கரமும் கிருபையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு கூட இருப்பதாக இந்த வேளையில கூட கர்த்தாவே, யாராகிலும் ஜுரத்தோடு பயத்தோடு பலவீனத்தோடு யாராகிலும் இருந்தா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.